மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திலே இயேசுவின் தாய் இருந்தார். ஆமென். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாச்சும் தேவை எதனா படுதுன்னா யாருமே இல்லைன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் நம்மளுக்காக அந்த இடத்துல வந்து கர்த்தர் யாரையாச்சும் ஒரு இடத்துல ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த கல்யாணத்துல வந்து அவங்க தாய் இருந்தாங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். அதாவது பாருங்க, மேல் வசனத்துல வந்து அவங்க தாயை வந்து கூப்பிட்டாங்களா நான் போடல. ஆனா 2வது வசனத்துல வந்து ஏசப்பாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க வாங்க கல்யாணத்துக்கு, அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வசனத்துல வந்து அவங்க தாயை கூப்பிட்டாங்களா கூப்பிடலையான்ட்டு அங்க போடல. புரியுதுங்களா? நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு எல்லா காரியங்களிலும் நம்ம யாரை கூப்பிடணும்னா ஆண்டவரை கூப்பிடணும். முதலாவது ஏசப்பா நீங்க வாங்க, நீங்க வந்தா தான் எங்களுக்கு ஒரு பரிபூரணம், அந்த இடத்துல குறைவு இருக்கிறது சொல்லி நம்ம ஏசப்பாவை அழைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாட்சி ஒன்று சொல்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. கல்யாணம் வச்சு சொல்ல ஃபஸ்ட்டு நோட்டீஸ் எடுத்துன்னு வந்து வீட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு ஒரு நோட்டீஸ் எடுத்துன்னு நான் சர்ச்சுக்குள்ளே போகிறேன். பாஸ்டர் அவங்களாம் அவ்வளோது பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட தான் இருந்து ஒரு காமிக்க போகிறோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு கேமராவில் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த நோட்டீஸ் அவங்ககிட்ட திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப சர்ச்சில் பலிப்பு எடுத்து வச்சுட்டு சாஸ்டாங்க கீழே விழுந்து எசப்பா இந்த காரியத்தை நடத்தி வச்சிங்களே உமக்கு நன்றி ராஜா, உங்களை ஃபஸ்ட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன் பண்ணிட்டு பலிபீடத்திலே வச்சுட்டு அங்கே சாஸ்தாங்கமாக வந்து கும்பிட்றான். அதை பார்த்துட்டு ஒரு கும்பல் சிரிக்கிறாங்க. பாஸ்டரம்மா அந்த கிண்டல் பண்ணி சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பாஸ்டரம்மா அந்த கல்யாணமாக முடிஞ்சு கொஞ்ச நாள் அவங்க திட்டி இருக்கிறாங்க. அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு என்ன காரியம் பண்ணுறான் பாரு, இதை பார்த்து கற்றுங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருந்தாங்க. இது ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்தேன் அந்த இடத்துல. புதுங்களா? 3வது வசனத்தை வாசிங்களேன். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி ஆண்டவருக்கு திராட்சரசம் இல்லை என்றார். ஆமென். பாருங்க, அப்போ இயேசுவின் தாய் வந்து திராட்சரசம் குறைவுபட்டது. 4வது வசனத்தை வாசிங்களா. அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்போ அந்த தாய் அந்த மாதிரி சொல்ல ஏசப்பாங்க எனக்கு அவங்களுக்கு நாம போமா அப்படின்ற மாதிரி மறைக்கிறாரு. அந்த இடத்துல என் வேலை இன்னும் வரல, எனக்கு உனக்கு என்னன்ற மாதிரி அந்த இடத்துல பேசுறாரு. அதே 5வது வசனத்தை வாசிங்களேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஒரே நிமிஷம். அப்போ அந்த மாதிரி பேசுறாருன்ட்டு ஏசப்பா மேல இருக்கிற விசுவாசத்தை அவங்க உள்ள நம்மள அந்த என்ன பண்ணிருப்போம், அந்த இடத்துல இந்த மாதிரி பேசுறாருன்ட்டு மசின்னு அவங்களே மசிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, அப்பயும் அவங்க விசுவாசத்தை உள்ள மறுப்பா வேலைக்காரங்க கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த அத்தவசனம் வச்சுங்களா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கைசடிகளை அங்கே வைத்திருந்து ஒரே நிமிஷம். அவங்க எதுக்குன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் பாத்ரூம்னு சொல்லுவோம். அந்த நாளில் வந்து பேக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கடை சாக்கடை அப்படின்னு கிராமத்து சைடு வெங்காயம் சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு பக்கெட்டுங்க ஒரு இது தொட்டி மாரி கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சத்தில் வந்து அந்த பழைய பாத்திரம் வந்து வச்சுருக்குறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வரவங்கலாம் கை காலை கழுவுறதுக்கோசம் வச்சு அந்த பாத்திரத்தில் அதில் வரவங்க கை காலெலாம் கழுவிட்டு அதுலேருந்து தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு போகணும். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா அந்த வச்சிருந்த ஜாகெல்லாம் விட்டாரு, அந்த பாத்திரத்தை தூக்குன்றாரு. ஓரமாக ஒதுவாதுன்ட்டு கை கழுவுறதுக்கு வெளியே ஓரமாக வச்சுக்கிறாங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் யூஸ் பண்ணாரு. ஆண்டவருடைய பார்வைக்கு அதுதான் எது வேணான்னு ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ, எது வந்து தாழ்த்தப்பட்டு இருக்கிறதோ அது மேலதான் ஆண்டவருடைய கண் போகும். நம்மளாம் தாழ்த்தப்பட்ட ஜனங்களா இருந்தோம். ஆனா அவருடைய ரட்சிப்பை கொடுத்து நமக்கு விளைவேற பெற்று முத்தாக வைத்திருக்கிறார். இந்த அடிமைகளை தேடி ஆண்டவர் வந்தார். அந்த மாதிரி ஆண்டவருடைய பார்வைக்கு எதெல்லாம் வேலைக்காவது எதெல்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்துவார். இங்க வந்திருக்கிற வாழ்க்கையில யாருன்னா உங்களை வேஸ்ட்டு
நீ உதவாதவன், நீ பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லியிருந்தாங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில உங்கள் குடும்பத்தை உங்களை கொண்டு உயர்த்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அவங்க சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து ஏன் எதுக்குன்னு தான் கேட்கல. அவங்க அவர் என்ன சொன்னாரோ வேலைக்காரங்க அப்படியே செஞ்சாங்க. நம்மளா தான் பூர்த்தி கேள்விலாம் கேட்போம். அதையா எடுக்கிறீங்க, இதை எடுங்க, இந்த பாத்திரத்தையா எடுக்கிறீங்க, அதை எடுங்க அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். முதலாவது நம்ம வந்து பெரியவங்களாக இருக்கட்டும், பெரியவங்க நம்ம வாழ்க்கையில் இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு ஒன்று சொல்கிறாருன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவார். அதை வந்து நீ கீழ்ப்படிக்கணும். உங்கள் டேடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறாருன்னா கெட்டு பார்த்து சொல்கிறாரா, நல்லதுக்கு தான் சொல்லுவார். அதை வந்து நீங்கள் என் வயசுல மூத்தவங்க எனக்கு எதனா சொன்னாங்கன்னா நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதன்படி கீழ்ப்படிந்து நான் அதை கை கொள்ளணும். அப்போதான் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம என்ன பண்ண முடியும், உகந்த ஒரு பாத்திரமா இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.